வணக்கம், வெல்கம் டு பிரேமி ஹேண்ட்கிராஃப்ட். நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் 2 பேஸ்கெட் பார்க்க போகிறோம். ஒரு பிக் ஷாப்பர், சிவன்கன் பிக் ஷாப்பர், ஒரு க்யூட்டான சிவன்கன் ஹேண்ட்பேக்கு 2 பார்க்க போகிறோம். இப்போது இந்த சிவன்கன் பிக் ஷாப்பர் பற்றி மெஷர்மெண்ட்ஸும் கலர் காம்பினேஷன்ஸும் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸ் பேக்கு, கஸ்டமைஸ் ஆர்டர் தான். இதில் டோட்டலாக நான் 10 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா க்ரீன் ஆப்பிள், ஸ்கை ப்ளூ, லைட் எல்லோ, பேபி பிங்க்கு, பீச்சு, சீ க்ரீனு. இது ஃப்ரண்ட் போர்ஷனில். சைடில் பார்த்திங்கன்னா பிங்க்கு, பேரட் க்ரீனு, ஆரஞ்சு, பிளாக்கோடு சேர்த்து டோட்டலாக நம்ம இந்த பேஸ்கெட்டில் 10 கலர்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்திருக்கு. நம்ம கார்னரில் சிவன்கன் பேஸ்கெட்டில் கார்னர் கட்டியிருக்கோம். இந்த ரெக்டாங்கிள் ஷேப் அப்படியே வரத்துக்காக கார்னர் கட்டியிருக்கோம். இதில் டோட்டலாக நான் கட் வயர் 11.5 ஸ்கேல் அளவில் 41 கட் வயர் எடுத்திருக்கேன். பேஸ் 16 லைன் போட்டிருக்கேன். ஹைட் 38 லைன் நான் போட்டு மேலே ஒரு நாட் மடித்து சொருகியிருக்கோம். பேஸ்கெட் நல்லா நீட் ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன். இந்த கார்னர் கட்டுறது நம்ம நார்மல் கூடையிலையும் நான் என்னோடய சேனலில் டுட்டோரியல் போட்டிருக்கேன். லைவ் செக்ஷனில் சிவன்கனில் போடுறதும் கார்னர் கட்டுறதும் நான் லைவ் செக்ஷனில் டுட்டோரியல் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க சர்ச் பண்ணி பாருங்கள். இதில் வெல்க்ரோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த வெல்க்ரோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப நீட் ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன் பாருங்கள். பிளாக் கலர் 2 இன்ச் வெல்க்ரோ யூஸ் பண்ணியிருக்கேன். பெரிய பேஸ்கெட்டு வெல்க்ரோவில் நமக்கு 2 சைஸ் கிடைக்கும். 1 இன்ச்சு 2 இன்ச்சு பாருங்கள். நீட் ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன். உள்ளுக்குள்ளே லேடர் நாட்டு வெளியில் தெரியாத உள்ளுக்குள்ளேயே போடுற லேடர் நாட் கொடுத்து அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பேஸ்கெட்டை வெல்க்ரோ வச்சாலும் தாராளமாக வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம அடியில் அட்டை போட்டால் மட்டும்தான் நம்ம கூடையை வாஷ் பண்ண முடியாது. நீங்கள் வெல்க்ரோ வச்சு நீங்கள் தாராளமாக வாஷ் பண்ணிக்கலாம், ஒன்றும் உங்களுக்கு ஆகாது. ஹேண்டில் பாருங்கள், நார்மலான ஹைட்டு போட்டிருக்கேன். உங்களுக்கு ஹேண்டில் கொஞ்சம் கீழே இருந்து போட்டிருக்கேன் பெரிய பேஸ்கெட்டுங்கிறதுனால. இப்போ இது பார்த்திங்கன்னா வெல்க்ரோவை ஈஸியாக ரிமூவ் பண்ணி அழகாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒன்றும் கஷ்டமே கிடையாது. வெல்க்ரோ பிச்சிட்டுலாம் வராது. நான் பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக இழுக்கிறேன். நீட் ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். அதனால் உங்களுக்கு வெல்க்ரோவை ஈஸியாக இப்படி போட்டு பண்ணிக்கலாம். இப்படி வச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா போதும், அழகாக ஒட்டிக்கும். வெல்க்ரோ நீட்டாக இருக்கும். உள்ளுக்குள்ளே வச்சுருக்க பொருட்கள் எதுவும் வெளியில் தெரியாது. நமக்கு நல்லா நீட்டாக நம்ம டவல் போட்டு எடுத்துகிட்டு போவோம்ல பேஸ்கெட்டை, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டால் நீங்கள் நீட்டாக வெளியில் போகும்போது பிக்னிக் போகும்போதெல்லாம் நீட்டாக எடுத்துகிட்டு போகலாம். இதோட அவுட்புட் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். இது நமக்கு லென்த் வைஸ் 15 இன்ச்சு கிடச்சிருக்கு. நான் 41 கட் வயர் எடுத்தேன். 11.5 ஸ்கேலில் 15 இன்ச்சு நமக்கு லென்த்து கிடச்சிருக்குது. ஹைட்டு நான் 38 லைன் போட்டேன். நமக்கு 14 இன்ச்சு கிடச்சிருக்குது. சரிங்களா? ஹைட்டு வித்து பேஸ் நான் 16 லைன் நான் பேஸ் போட்டேன். நமக்கு பேஸில் 6.5 இன்ச்சு கிடச்சிருக்கு. இது கஸ்டமைஸ் ஆர்டர் தான். அவங்க கேட்ட சைஸுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்புறம் ஹேண்டில் மெஷர்மெண்ட் உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த லென்த்துக்கு ஹேண்டில் இன்னர் ஒயர் அளந்து அவுட்ரு ஒயரு 2.5 பங்கு எடுத்து பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இதோடைய மாதிரி பேஸ்கெட் வேணும்னாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு க்யூட்டான 50-50 ஒயரில் பண்ணின சிவன்கன் மாடலில் ஒரு ஹேண்ட்பேக் பார்க்குறோம். இதுக்கு நான் செயின் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் செயினை 2 விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஷார்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் ரெட்டையாக செயினை போட்டு இப்படி நீங்கள் ஷார்ட்டாக மாட்டிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஸ்லிங் பேக் மாதிரி எனக்கு லென்த்தாக வேணும் அப்படின்னா நீங்கள் செயினை நான் 2 லாக்கையும் ஒரே ரிங்கில் போட்டிருக்கேன். அப்போ ஒரு லாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஆப்போசிட்டில் நீங்கள் இருக்கிற ரிங்கில் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது செயின் லென்த்தாக வந்துடும். நீங்கள் ஸ்லிங் பேக் மாதிரி ஹிப்புக்கு கீழே வரைக்கும் வரும். 1.25 மீட்டர்ஸ் செயின் இது தாராளமாக உங்களுக்கு வரும். 2 பர்பஸாகவும் நீங்கள் ஷார்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். செயின் போட்டுட்டிங்கன்னா லாங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது 2 in 1 பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி செயினை கோர்த்துட்டு 2 கிளிப் அண்ட் லாக்கையும் ஒரே பக்கம் ரிங்கில் மாட்டினீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்டாக கிடச்சிடும், ரெட்டையாக கிடச்சிடும் செயின். நீங்கள் அழகாக நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு நான் மேக்னெட்டிக் லாக் யூஸ் பண்ணல. போன வீடியோவில் காமிச்சிருந்த ஒரு பேக்குக்கு மேக்னெட்டிக் லாக் யூஸ் பண்ணியிருப்பேன். இதுக்கு ப்ரெஸ் லாக்கு
இது வந்து ப்ரெஸ் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணுறது. இது வந்து ப்ரெஸ் லாக்கு. இப்படி அழகாக நம்ம ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ தாராளமாக இடம் இருக்குது. நீங்கள் நிறைய திங்ஸஸ் இதில் வச்சுக்கலாம். இந்த ரிங்கு வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸடாக தான் நான் பண்ணியிருக்கேன். இதை வந்து ரிமூவ் பண்ண முடியாது. நீங்கள் ஃபிக்ஸடாக தான் இந்த ரிங்கு இருக்கும். நான் ஃபிக்ஸடாக அதில் கோத்துருக்கேன் இந்த செயினை அட்டாச் பண்ணுறதுக்காக. நீங்கள் இந்த இந்த வந்து ஃப்ளாப்பாக அழகாக நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக மூடிக்கலாம். லாக் வச்சு அழகாக ஓப்பன் பண்ணிக்கலாம். திங்ஸஸ் எதுவும் வெளியில் மிஸ் ஆகாது உங்களுக்கு. நீட்டாக இப்படி ஒரு ப்ரெஸ் கொடுத்து இப்படி நீங்கள் உள்ளே போட்டுட்டிங்கன்னா அழகாக இது போயிடும். இந்த லாக்கு உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 15 கலர்ஸில் இந்த 50-50 ஒயர் கிடைக்கிது. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பேக்ஸு அழகாக நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறோம். இதுக்கு மேட்சஸாக பர்ஸ் வேணும் அப்படின்னாலும் காம்போவாக நீங்கள் இதே ஒயர்லேயே பர்ஸும் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய மாடல்ஸ் பேக் எல்லாமே நான் போட்டு காமிக்கிறேன். டியூட்டோரியல் வேணும்னாலும் கேளுங்க. லைவ் செக்ஷனில் நான் போட்டு காமிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.